மக்களிடையே ரத்த தானம் மீதான விழிப்புணர்வு மேலோங்கி இருப்பதை இது உணர்த்துவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ லியோ தியோங் லாய் தெரிவித்தார். ரத்த தானம் செய்தவர்களில் 73 விழுக்காட்டினர் தொடர்ந்து ரத்த தான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களாவர். எஞ்சிய 27 விழுக்காட்டினர் புதிதாக ரத்த தானம் செய்தவர்களாவர். ரத்த தான விழிப்புணர்வு அதிகரித்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுபவர்களிடமிருந்து ரத்தம் பெறப்படுவதை உறுதி செய்வது அவசியமாகும் என டாக்டர் ஸ்ரீ லியோ தியோங் லாய் கூறினார். ஒருவரிடமிருந்து பெறப்படும் ரத்தம் தொழில்நுட்பத்தின் வாயிலாக இருவகையாக பிரிக்கப்பட்டு தலசேமியா, ஹெமோபிலியா, புற்றுநோய், ஈரல் பாதிப்பு போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் சலாயாங் நாடாளுமன்ற தொகுதியில் ரத்த தான முகாமை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். உலகின் சில நாடுகளில் INDMI எனப்படும் நியூ டெல்லி மெட்டாலோலாக்டமாஸ் எனும் ஒரு வகை கிருமி பரவியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து சுகாதார அமைச்சர் மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் அறிக்கைக்காக காத்திருப்பதாக அமைச்சர் ஸ்ரீ லியோ தியோங் லாய் தெரிவித்தார். தற்போதைக்கு நாட்டிற்குள் நுழைபவர்களுக்கும் அல்லது கொண்டுவரப்படும் பொருட்களின் மீதும் எந்த ஒரு தடையும் விதிக்கப்படாது என டாக்டர் ஸ்ரீ லியோ தியோங் லாய் தெரிவித்தார். தலைநகரில் ரத்த தான இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதற்கு முன்னர் இந்தியாவிற்கு பயணம் செய்த 3 ஆஸ்திரேலியர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாலும் அழிக்க முடியாத INDMI கிருமி தோற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த மூவரில் அண்மையில் இந்தியாவில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளி ஒருவரும் அடங்குவார். இக்கிருமி முதல் முறையாக கடந்த ஆண்டு புதுடில்லியில் நோயாளி ஒருவருக்கு தொற்றியிருந்தது. பின்னர் இந்தியா, பாகிஸ்தான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அக்கிருமி பரவியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை பிரிட்டனில் 37 பேரும், சென்னையில் 44 பேரும், ஹரியானாவில் 26 பேரும், பாகிஸ்தான், இந்தியா இரு நாடுகளில் 73 பேரும் இந்த INDMI கிருமியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் அக்கிருமி தொற்றியதில் பெல்ஜியத்தில் ஒருவர் மரணமடைந்தார்.